ஏட்டி வாரி ஏட்டி கொஞ்ச நேரம் தெருவில் போய் உட்காந்துட்டு வருவோம். எரிச்சலாக இருக்குது, டிவியில் ஒன்றுமே இல்லை. ஏங்க சுவாறு கறி ஏதாவது வைக்கா பாசி எடுக்கு. ஏட்டி நேற்று வச்ச குழம்பு இருக்குல்ல, அது சூடு பண்ணி தம்போம். ஏன் அது நேற்று வைக்கிறதுல முந்தானத்தை வச்சதுட்டி. ஒரு குழம்ப 3-4 நாள் சூடு பண்ணி தின்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கிறத 2 பேர். ஏங்க அப்படிலாம் சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகி வயிற்றுல பிரச்சனையாயிருக்கா? புதுசாக ஒரு குழம்பு வைக்க ஒன்று இல்லையா 2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஒரு எலுமிச்சை சாதமாவது கிண்டு. ஏடி என்ன டிஎப்ப பதில் சோரன்ட்டு எனக்கு சாப்பிட எரிச்சலாக இருக்குது தெரியுமா? சோம்பேறி ஏன்டேட்டு குட்டி நான் அது செய்தேன். அப்புறமா அந்த பாத்திரத்தை கழுவணும். இதெல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா? சமையலுங்கிறது பெண்கள் தான் பண்ணணும்னு எந்த நாதாரி கண்டுபிடிச்சானே தெரில. ஏன் ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணக்கூடாதா? அந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றுங்க. சிஸ்டம் சரியில்லை. ஆமாம் ஆமாம் அது சரி. நான் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு பிரதமர் ஆயிட்டேன்னா எல்லாமே மாற்றிடுவேன் தெரியுமா? ஆண்கள் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் பண்ணுங்க, வீட்டை பெருக்குங்க, துணி துவைங்கன்னு எல்லாம் சொல்லிடுவேன். ஆமாம் ஆமாம் ஒன்று எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொள்ளுவாவ. ஆளை பாருங்க ஆளு. எல்லாம் அரவிந்த் சாமி எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கேன் எத்த மணி அவன் துணியெல்லாம் காட்டு விட்டான், அங்கே வரமாட்டானா? என்கிட்ட கொழுப்பெருக்கு அந்த சின்ன பையலுக்கு வரமாட்டானா? அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லு. எத்த இனி எடுத்துட்டு வர சொன்னா எடுக்காம போனா ஏசுவான். எவ்வளோ கொழுப்பெருக்கும் அவனுக்கு? சின்ன பையன் அவன் வரமாட்டானோ? அவனை வந்து எடுத்துட்டு போக சொல்லு. நான் ஒன்று உள்ள விட மாட்டேன். எத்த மாமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாராமே எல்லாரும் சொல்லுதாவ. அப்போ மாமாவுக்கு 2 அத்தையா? எல்லாம் அரவிந்த் சாமி யாரில் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா? உமாத்ததான் எங்கள் அம்மாட்ட சொன்னாவ. சுரேஷ் மாமாவுக்கும் இன்னொரு அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிட்டான், தனியாக இருக்காவலாம். மணியும் அவங்க கூட தான் இருக்கானா. நீங்கள் தனியாக இருக்கீங்களா? உங்களுக்கும் வேற கல்யாணம் ஆக போதோத்த? மண்டே உடச்சிரும். இருக்கிற 6 முடியும் பிச்சு விட்டுருவோம். ஓடல சொல்லுங்க சொல்லுங்க. வந்தேன்னா மண்ணை மூஞ்செல்லாம் பிச்சு விட்டுருவோம். ஓடல உமாவுக்கு குழப்ப பற்றி அதெல்லாம் தேவையா அவளுக்கு? ஆமாம் நீ இப்படி பண்ண அப்படிதான் ஊர் உலகத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. என் அவனுக்கு குழப்ப பற்றியே அங்கே வரமாட்டானா? ஆள் அனுப்பி விட்டுருக்கா. எவ்வளோ குழப்பம் இருக்கும். அப்படா மாதிரி தானே திமிரு பிடிச்சது. அதுவும் நீ பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சேன்னா எங்கே வந்து அடிப்பியோன்னு பயந்து தான் ஃப்ரெண்ட் அனுப்பி விட்ருக்கான். இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். என்னப்பா பாபு, ஆபீஸ் முடிஞ்சு வர நேரம் ஆயிட்டு போல. ஆமா சித்தி, ஆஃபீஸ் முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வர நேரம் ஆயிட்டு. கையில என்னப்பா கட்டப்பை? உன் பொண்டாட்டிக்கு நல்ல கட்டப்பை நிறைய பண்டம் வாங்கிட்டு போறியோ? கட்டப்பை நிறைய பண்டமா? நானே பாம்பு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போறேன். எப்படிதான் இவளுக்கு போட்டு விடிய காலம் இவளை தூக்கிட்டு போய் ஆட வைக்க போறேன்னு தெரியல. அது சித்திக்கிட்ட சொல்லக்கூடாது. இல்ல சித்தி, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன ட்ரெஸ்ப்பா? காட்டு. இந்த ட்ரெஸ் எப்படி காட்ட முடியும்? ஒரு மாதிரிலாம் இருக்கும். எதையாட்டு சொல்லி சமாளிப்போம். சித்தி இப்போ அது டப்பால இருந்து உழைக்க வேண்டாம், மடிப்பு களைஞ்சிரும். நான் போறேன். கடவுளே, நான் பார்த்தா மடிப்பு கலைஞ்சிருமாமே. இப்படி பேசிட்டு போறான். சரி பாபு, சித்தி மனசு நோகடிக்காதப்ப காமிச்சிட்டு போ. வெளியே போயிட்டு பழசாயிரும் சித்தப்பா. விடுங்க. பொண்டாட்டி தான் முதல்ல பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கேன். நீ பாப்பா பாபு. எப்படியோ தப்பிச்சிட்டேன். இவன் ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டானே செல்லம்மா. எல்லாம் மாறதாங்க செய்வாவோ. பொண்டாட்டி முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுதான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் எப்படி நாளைக்கு என்ன காட்ட தானே போகிறேன். இருக்கட்டும். அதனால ஒன்றும் இல்லை. நான் போய் கதவை அடைச்சிட்டு வாரேன். உறங்குவோம். பாவம் செல்லம்மா, ஆசையா அந்த ட்ரெஸ்ஸை கட்டுச்சுன்னா இப்படி பேசி விட்டு போறானே. 2 பேரும் நல்லா உறங்குதாவல. சரி இப்பவே நெட்டவழிக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவோம். காலையில விடிஞ்சு விடியாதது அவளை தூக்கிட்டு போயிடணும். சும்மாவே நீ ஏசிக்கிட்டே இருப்பா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா என்ன என்ன பாடுபடுத்துவாளோ தெரியலையே கடவுளே. புருஷனுக்காக என்னனாலும் செய்வா நெட்டவழி. எப்படியோ போட்டு விட்டாச்சு. ஒரு ஓரமா படுத்து உறங்கிட்டு அப்புறமா இவ்வளோ தூக்கிட்டு போய் பாம்பு டான்ஸ் ஆட வைக்கணும். இப்படியே உட்கார்ந்த மாதிரி தூங்குவோம், இல்லைன்னா விடியறதே தெரியாது. எம்மாடி இப்போதானே படுத்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே விடிஞ்சிட்டாக்கும். எம்மா அப்போ சீக்கிரம் இவ்வளோ தூக்கிட்டு ஓடணுமே. நெட்டம்மாவுக்கு சரியான தூக்கம் போல தெரியுது. ஏமா இந்த பிள்ளை வேற அம்மா அம்மன்ல கூப்பிட்டடக்கு. எழுப்பி விட்டுருக்கூடாத. பாப்பா உறங்குமா. இது வேற இறங்கிட்ட நேரத்துல இவ்வளவு கூப்பிட்டடக்கு பாரு. ஏன் அம்மா அப்பா தூக்கிட்டு போதுன்னு இந்த பிள்ளை சொல்லி கொடுக்க. இது என்ன மருமவுல எங்க தூக்கிட்டு ஓடுதான்? மருமவுளுக்கு என்ன ஆயிட்டு உடம்புக்கு? பாபு, கடவுளை இந்த வயசான அளவு தூங்கவே செய்யாதாம்மா. விடிஞ்சாதது எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காவோ எங்க சித்தப்பா. பாபு மருமவுளுக்கு என்னாச்சு?
அம்மாக்கு என்ன ஆச்சு? என்ன இது பாப்பா காலையில எந்திரிச்சதுனுக்கு எப்படில தூங்கலையா சரிலின்னு என்ன சொல்லுது இந்த பிள்ளை? பாபு விடிஞ்சு விடியாததும் மருமவளை தூக்கிட்டும் ஓடுதான், என்னன்னு தெரியல. தூக்கிட்டு ஓடுதானா? ஏன் அவளுக்கு என்னாச்சு? அதான் ஒண்ணுமே தெரியல. சரி நம்ம போன் அடிச்சு பாப்போம். காலையில எடுத்துட்டு ஓடுதான்னா அவளுக்கு எதுவும் வயிறு கீறு கலக்கிட்டா? நேற்று வேற உட்காந்து உட்காந்து தின்னுட்டு இடந்தால என்னமோ ஆயிட்டான்னு தெரியலையே. யோ பாபு மனுஷா, என்னையா இது? எங்க வந்து உட்காந்துருக்கோம்? என்னது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. சை கரும, இது என்ன ட்ரெஸ்ஸு? நெட்டம்மா நெட்டம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வியா நெட்டம்மா? முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பாபு மனுஷா, வீட்டில் தானே உறங்கிக்கிட்டு இருந்தேன். தெருவில் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கேன். என்ன நடக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்க. இது என்ன துணி? அசிங்கமா இருக்கு. நெட்டம்மா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத நெட்டம்மா. துணியை மாத்திட்டு எந்த உதவினாலும் செய்து, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உனக்கு உங்க அம்மா அப்பா வச்ச பேரு நெட்டவள்ளி கிடையாதா, நாகவள்ளியாம். தெரியுமே, நாகவல்லின்னு தான் பேர் விட்டாவலாம். அப்புறம் எல்லாரும் நெட்டையா இருக்கன்னு கூப்பிட்டு நெட்டவள்ளின்னு ஆயிட்டு அப்புறம் அதே சர்டிஃபிகேட்லையும் கொடுத்துட்டாவலாம். அப்படி சாமிகள் பேரை வச்சு மாத்துனா கெட்டுற புருஷனுக்கு தோஷம் பிடிச்சிருமா. அதனாலதான் எனக்கு நல்ல வேலையே இல்லாம கஷ்டப்படுதேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நாகினி ட்ரெஸ்ஸை போட்டு நீ ஆடி அந்த காணிக்கையை கொண்டு போய் நம்ம கோயில் உண்டியில போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நாக கோயில, அப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருமா. அப்படின்னு எந்த முட்டாப்பைய சொன்னா? அது அது ஒரு ஜோசியர் சொன்னாரு. அதாவது ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும். மூட நம்பிக்கையில மூழ்கி போன மூடனே ஓடிரு. ப்ளீஸ் டி, உன் காலில் விழுதன்ட்டி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஆடிட்டு போயிருட்டி. இது என்னது? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓடிரும் மனசா. ஏட்டி, எங்கெல்லாமோ போய் பிச்செல்லாம் எடுக்க இது ஒரு நாகடி மாரி ஒரு ஆட்டம் ஆட முடியாதாட்டி உனக்கு? அது பிச்சை எடுப்பா நல்ல துணியை போட்டு பிச்சை எடுப்ப. யாராவது இப்படி அரைக்குறையா போட்டு போவாங்களா? இது துணியை குறை சொல்லாதட்டி, இது பாம்புடைய துணி. சை, எந்த பாம்பு போட்டு அடிச்சு? ஏட்டி, நாகடின்னு ஒரு ஹிந்தி சீரியல் உண்டுல்ல, அதுல உள்ள ஹீரோயினி போட்ட ட்ரெஸ் இது. அதனால நல்ல ட்ரெஸ், விலை கூட்ட ட்ரெஸ். நான் உனக்கு வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கிட்டு. கொஞ்சம் எனக்காக செய்யிட்டி ஆடிட்டி, நான் சொல்ற மாதிரி மட்டும் ஆடிட்டி. ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு நான் நின்றுட்டே பாடுவேன், நீ ஆடணும். ஆடிட்டி. இந்த மனுஷனை கேட்டின பாவத்துக்கு என்னெல்லாம் சீரழிவு. சை, ஆடு 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 பாம்பே விளையாடு பாம்பே. அணைச்சு காணிக்க போடுங்க. இவன் என்ன பொண்டாட்டி வச்சு பிச்சை எடுக்கான்? ஆடுடி மெண்டல், ஆடாம எப்படி காசு விழும்? ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. என்ன ஒரு 10 ரூபாய்து போட்டுப்பாங்க. இவ ஒழுங்காடுனா அவன் ஏன் பைசா போடாம போறான்? எல்லாரும் என்ன செய்திய? நம்ம கூட வந்து உட்காராத பேசாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. வந்து இங்க என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் எங்கேயாட்ட போய் மூட்டி விடுறது. சரி வீடு, மூஞ்சில் அடிச்சு அப்படி ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏய் உமா, போட்டு இங்க வராதட்டி. எத்தனை வாட்டி சொல்றது? மானுகிட்ட நாய, கோல் மூட்டி நாய. ஏ அப்பா சுந்தரி, ரொம்ப படிச்சவனே ஆணவத்துல ஆடாதனே. அப்படிதாண்டி ஆடுவேன். போட்டு இங்க வராதட்டி. மூஞ்ச பத்துல எரிச்சலா இருக்கு. மூட்டி மூட்டி விடுவா, கோல் மூட்டி. சுந்தரி சுந்தரி விடுமா, நம்ம யார மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். சும்மா இருப்பாங்க சக்கா, உனக்கு என்ன தெரியும்? இவ பயங்கரமான ஆளு. நீங்கெல்லாம் அமுக்கடி மாதிரி இருப்பீங்க. எனக்கு வாயில ஒண்ணும் கிடக்க மாட்டேக்கு. நான் அதான் அங்கிட்ட சொல்லுவேன். இனிமே மாத்த முயற்சி பண்ணுவேன். நீங்க எல்லாரும் வரலையா? யாரு? காக்கா முட்டை அண்ணனா? என்னன்னு இந்த பக்கம்? அங்க நெட்ட வழி கிடந்த ஆடுதான் நீங்க எல்லாம் பார்க்க போலியாக்கும். உங்களை கூப்பிடாமல ஆடுதா? காக்கா முட்டை அண்ணன் என்ன சொல்லுவீரு? ஊருக்கு ஒதுக்கப்படுறதுல 12ஆம் நம்பர் தெரு சைடுல நெட்ட வெளியோ புருஷனா ஆடிட்டு கிடக்காவ. போலியா நீங்க? இதோ நான் போறேன். இவர் என்ன சொல்லுவாருன்னு விளங்கலே. இவங்க போய் பாப்போம். இவருக்கு கண்ணு சரியா தெரியாதட்டி என்னத்தையும் உளர்றாரா? போய் பார்த்துட்டு வரும்க்கா. நம்மள கூப்பிடாம இப்படி போக மாட்டாளே. ஒருவேளை புருஷனு பொண்டாட்டியா எதுவும் பிளான் போடுதாவளோ? ஐ டான்ஸ் 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 நெட்டவள்ளி டான்ஸ். பாபி இது என்ன கன்றாவி? சித்தி, இது ஒரு வேண்டுதல். நீ ஏதாவது கையில பைசா இருந்தா போட்டு போங்க. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். இப்பதான் என் மனசு குளிர்ந்து கிடக்கு. நல்ல கடந்து ரோட்ல ஆடட்டும் பாம்பாட்டம். பாபு பாம்பு கிடக்க தவளை சொல்லு தரையில. அப்படியா மாமா? சரி மாமா. வீட்டு தரையில தவழ்ந்து கடை. தங்கராசா இது என்னது இது? அதான் சொன்னோம்ல வேண்டுதல்னு. ஏட்டி, பாம்பு மாதிரி ஆடுனா வால் பிஞ்ச பள்ளி மாதிரி ஆடிட்டு கிடக்க.
ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. இடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஏக்கா ஆளாளுக்கு ஒரு 10 ரூபா போடுங்கக்கா காணிக்க. பாபி இது என்ன கூத்து? கூத்து இல்ல புத்து, புத்து பாம்பு. புத்து பாம்பா? இது குத்து பாம்பு மாதிரிலாம் ஆடிட்டு கிடக்கு குத்து பாட்டுக்கு. ஜிம்மி எந்திரி, சி நெட்டம்மா எந்திரி. ஆடு ஆடு நல்ல வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுட்டி. நாகினி மாதிரி ஆடாம புழு மாதிரி ஆடாத. ஈட்டி பாபுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு 10 ரூபாய் போடுங்க, சீக்கிரம் முடிச்சு விடுவோம். ட்ரெஸ் அழகா இருக்கு. மாற அவளை பாவ அரைகுறை ஆடிட்டு கிடக்க ட்ரெஸ் அழகா இருக்கான். கையில இருக்கிற பைசாவை போடுங்கம்மா, பேசிட்டே இருக்காதீங்க. பாபு காணிக்க போட்டோம்ப்பா, அவளை நிறுத்த சொல்லுங்க. போதும்ப்பா, அவன் எவ்வளவு நேரமா ஆடிட்டு கிடக்கா. ஷா அதுக்குள்ள நிறுத்த போறாங்களே, இன்னும் 1 மணி நேரம் இவ்வளோ ஆட விட்டுருக்கணும். நெட்டவள்ளி ஆஹா நாகவள்ளி போதுமா போதும் நிறுத்து. நம்ம எதிர்பார்த்து காணிக்க சேர்ந்துட்டு போதும். டீ நெளிஞ்சு வளைஞ்சது போதும். ரொம்ப ஆடாத டீ இடுப்பு பிடிச்சிக்கிட்டு போதும். என் தெய்வங்களே, உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. கரெக்டான நேரத்தில் வந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருந்தேன்னா மயங்கி விழுந்திருப்பேன். போதும் போதும், எந்திரிச்சு துணியை மாத்து போ. எந்திரி எந்திரி. நெட்டம்மா நீ ஒரு சிறந்த பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சிட்ட டீ. ஆனால் நீர் ஒரு கேவலமான புருஷன் நிரூபிச்சிட்டி. ஏன் நெட்டம்மா அப்படி சொல்லுத? ஆமாம், எவனோ ஒரு மெண்டல் பையன், முட்டா பையன், முடிச்ச வீக்கி பையன், கிறுக்கு பையன் சொல்கிறத கேட்டுட்டு நான் ஆட விட்டிரலா? அசிங்கமான ட்ரெஸ் ஓடி. ஐயோ நம்மளதான் ஏசுதா. அசிங்கமான ட்ரெஸ்ன்னு சொல்லாத டீ. அது பாம்பு ட்ரெஸ்ஸு, புனிதமான ட்ரெஸ்ஸு. சினிமாலெல்லாம் எவ்வளோ பேர் ஆடுதாவ, அதே மாதிரி நினச்சிக்க. சி வாயை மூடு மனசா. வாங்க கேர்ள்ஸ், நம்ம போவோம். நெட்டவழி நீ ரொம்ப அழகா இருக்க. போட்டி அரமெண்டல். இன்னும் என்ன வாயை பழந்துட்டு நிற்குங்க எல்லாரும், வாங்க போவோம். எனக்கு நம்ம இந்த கிழமை மாதிரி தான் சந்தேகமாக இருக்கு. ஆளும் மொழியும் பாரு. சரி வாங்க போவோம். எப்படி உமாப்பட்டி மாமா சொன்ன மாதிரி பரிகாரத்தை நிறைவேற்ற போகிறேன். இனி எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த உமா முட்டை கேட்டா இங்கே வந்து பார்த்தா ஆளை காணும். எங்கே ஒளிஞ்சு போனாலும் சரி. என்ன டீ பனிமலரு நல்லா இருக்கியா? என்ன கை நிறைய முட்டை? ஆமாம், நேற்று தான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். கேட்டி வயசானாலும் அழகா இருக்கிய, லட்டு மூஞ்சி. சாப்பிட்டாச்சு. நீர் சாப்பிட்டீரா? ஏ காது அளவு கேட்காதா அப்பா? சரி கையை பிடிப்போம். நல்லா இருக்கியா? கேளுட்டு கிளவா, காதுக்கு தான் மருந்து ஊத்தல, கண்ணுக்கு ஊத்திட்டு தான் வந்திருக்கேன். வயசான காலத்திலேயே எம்பிட்டு கோவம் ஆகாது. ஆமா மூஞ்ச பாரு, மூஞ்ச திருப்பிடுவேன். ஒரு பொண்டாட்டிட்டு இருந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுகிற, வாலிப வயசுல என்ன ஆட்டம் ஆட இருப்பீரு? அப்பம்லாம் என்ன சூப்பரா இருப்பேன் தெரியுமா? ஆட்டம் என்ன ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். வார வாரம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, மாசம் மாசம் ஒரு லவ்வரு. மோரைய பார்த்தாலே குரங்கு கணக்கா இருக்கு. தள்ளி போயும் வழி விடியா. என்ன பாட்டியோ உமா வீட்டுல நிக்குங்க. உமா அங்க டான்ஸ் பார்க்க போயிட்டா. டான்ஸ். சரிப்பா சரி. உனக்கும் நாளைக்கு முட்டை தாரேன். என்ன டான்ஸ்? காக்கா முட்டை என்ன டான்ஸ்? அது பார்த்தா நெட்டை வெளியே இந்த பாம்பு கணக்க ஒரு மாதிரி பாடி கணக்க ஒரு துணியை போட்டுக்கிட்டு இருந்தா ஆடிட்டு கிடக்கா. அதுதான் எல்லாரும் கடந்து பார்த்துட்டு கிடக்காவ. ஐயோ நான் எப்படி விட்டேன்னு தெரியல. எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த போறேன். இவரெல்லாம் ஒரு ஆளு. வயசான காலத்துல ஆட்டத்தை பக்கம் என்ன ஓட்டம் ஓடுதாரு. ஏல காக்கா முட்டை, கோழி முட்டை வேணுமா? வேண்டாம் வேண்டாம். ஒரு காக்கா முட்டையே விடமாட்டான். அதான் இவனுக்கு இந்த பேரு வச்சாவ. யோ பாபு மாமா, இன்னும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது. மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. காசெல்லாம் எடுத்துட்டீரா? எல்லாத்தையும் எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டேன். கோயில் உண்டியில் போடும். மெண்டல் மாதிரி இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீரு. அப்பெல்லாம் எந்த பரிகாரமும் கிடையாது. அந்த யாரோ உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. பொய்யோ நெசமோ பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. நல்ல மனசு நீரு இருங்க. இந்த இன்ஸ்டால தான் இப்போ பொண்டாட்டி அரைக்குறையா ஆட விடுதானவோ ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரிலாம் நீர் ஆயிராதீரு. ஆமாம், 10 பைசா சம்பாதிச்சாலும் இல்லைன்னா கஞ்சம் கூலை குடித்தாலும் மானத்தோடு இருந்துட்டு போயிடணும். இந்த மாதிரி பொழப்பு நமக்கு வேண்டாம் சொல்லிவிட்டேன். சை, நீ என்ன அந்த மாதிரி அளவு கூட்டு போய் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்க? இது பரிகாரம் டீ, லூஸ் பிடிச்சவள. இனிமே இந்த மாதிரி மோசமான பரிகாரம் பண்ணி நடக்காதீரு. ஆமா சொல்லிவிட்டேன். ஆட்டம் எங்க? ஆட்டம் எங்க? ஆட்டம் ஆட்டம். ஏன் என்னாச்சு தாத்தா? நெட்டவெளி என்னமோ ஆட்டம் ஆடிட்டு கிடக்கான்னு சொன்னவங்க ஒன்னுத்தையும் காணும். அது நாகினி ஆட்டம். நல்ல ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அப்படின்னு நாகினி சீரியலில் வர மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிட்டு நடந்தா. அதெல்லாம் முடிஞ்சிட்டு காணிக்கெல்லாம் பறித்து கோயில போட போகிறோம். என்னட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் நான் இல்லாம என்னட்டி ஆட்டம் நடத்துவீங்க? எனக்கு மறுபடியும் ஆட்டம் காட்டணும்.
பாடல் போற வயசுல உனக்கு பாட்டு கேக்குதோ மண்டைய பிச்சு எடுத்துருவாரு பாபு ஓடிரு. யோ பாபு மாமா பாத்தியாயா நீ பண்ண காரியத்தினால என்னெல்லாம் நடக்குன்னு? யோ தாத்தா, நீர்லாம் ஒரு சொந்தக்காரையா? மது உங்க வீட்டில் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். மெண்டல் மாதிரி இப்படி வந்து ஆட்டத்தை பக்கம் நின்றுட்டு இருக்கீரு. சொந்தக்கார வீட்டில் எப்படியா கேட்பீரு? வாடிரும், இல்லைன்னா மண்டையே பார்த்துருவேன். எல்லாருக்கும் ஆட்டம் காமிச்சிருக்கான், நான் பார்த்தா தப்பாம. சரி மண்டைய ஆளையும் பாரு.